உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் தெரியாது, நாங்களே என்னென்னமோ சமைச்சிட்டோம். ஐயோ, சாப்பாடுல எந்த குறையும் சொல்ல முடியாது. பிரமாதமா சமைச்சிருந்தீங்க. திருப்தியா சாப்பிட்டோம். மறக்காம எனக்கு மட்டன் குழம்போட ரெசிபி மட்டும் கொடுத்துருங்க. எல்லாரும் செய்யற மாதிரி தான் நானும் செஞ்சேன். இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. சரிம்மா, நான் சொல்றேன். மாப்பிள்ள, உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. உங்க வேலை நல்லபடியா போதா? நல்லா போகுதுங்க. அதுல இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரேவதி, என்ன அண்ணே? அங்க பாரு தங்கராஜ் அண்ணன் என்ன பண்றாருன்னு. எங்க போனாலும் டிடெக்டிவ் வேலைய ஆரம்பிச்சிடறாரு. அசிங்கப்படுத்துறாரு அண்ணே. என்னமோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, யாரும் பணத்தை செலவு பண்ணாதீங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் யாருக்கும் சொல்ல தெரியல. ஏமா அறிவுமதி, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருமே இருக்கிறவங்க கூட பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் போன்ல தனியா யார் கூட பேசிட்டு இருக்க? அது ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிட்டு இருந்தேன். யார் அது? ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, நீ சிரிச்சு 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 பேசிட்டு இருக்கியே, நான் பார்த்த உடனே போனை திருப்பிக்கிற. என்ன பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கியா? ஃப்ரெண்டு தான். ஓ, வயசு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? சும்மா சொல்லு, பாய் ஃப்ரெண்டு தானே? அதெல்லாம் இல்லைங்க சார், அறிவுமதிக்கு அப்படிலாம் யாரும் இல்ல. ராமூர்த்தி, நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்கள நம்பவே முடியாது. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்துவாங்க, அப்பா அம்மாவை ஏமாத்துவாங்க. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சலாம்? விடுங்க. உன் காலேஜ்ல எல்லாரும் ஜோடியா தானே சுத்திட்டு இருக்காங்க. பசங்க எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதாமா? நீ சொல்லுவா, பாய் ஃப்ரெண்டு கூட தானே பேசிட்டு இருந்த. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. கூட படிக்கிற பையன் இல்ல போன்ல பழக்கமான பையன்? அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது இல்ல, விடுங்களேன். இவரு லவ் மேரேஜ் பண்ணவர் தான், அதனால லவ்க்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது. அவகிட்ட நாங்க சொல்லி வச்சிருக்கோம். அவளும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பொண்ணுதான். அநியாயத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. போனை கொடு. எதுக்கு? நீ போனை கொடு. எதுக்கு இவ போனை நீங்க கேக்குறீங்க? யார்கிட்ட பேசினான்னு பாக்க வேணாமா? அது உங்களுக்கு எதுக்கு? நீ பேசாம இரு மதி. ஃப்ரெண்டு கிட்ட தானமா பேசினா, அத காட்டுறதுல என்ன இருக்கு? ஏங்க, ஃப்ரெண்டு கிட்ட 1000 விஷயம் பேசுவா, அதெல்லாம் காட்ட முடியுமா நம்ம கிட்ட? ரேவதி, உனக்கு எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது முகம் எப்படி மாறும், லவ்வர் கிட்ட பேசும்போது முகம் எப்படி மாறும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அடிச்சு சொல்றேன், இவ லவ்வர் கிட்ட தான் பேசினா. ராமூர்த்தி, உங்க பொண்ணு சரியில்லையே. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்க உலக நடப்ப பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் உங்க பொண்ணை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டி சிரிச்சு யாத்தையோ பேசிட்டு இருந்தா. இங்க பாருமா, உங்க அக்கா பல புரட்சிகள் பண்ணதுனால உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வரும். அவரை பத்திரமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ அடுத்து அவருக்கு ஒரு நெஞ்சு வலியை வர வச்சிடாத. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியா? உன் வயசு பொண்ணுங்களுக்கு எதுவுமே தப்பா தெரியாது. எங்களுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும். படிச்சோமா, அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டோமான்னு இருக்கணும். உன் படிப்பு முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்கள்ல ஒரு பையனா பார்த்து அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதை விட்டுட்டு நீயா எவனையாவது காதலிச்சு அவன் கூட ஓடி போய் கஷ்டப்பட்டு பெத்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கறது, இதெல்லாம் தேவையா? ஏங்க, சின்ன பொண்ணை எதுக்கு என்னென்னமோ பேசி பயமுறுத்திட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணுன்னு தான் நினைப்போம், ஆனா அதுங்க தான் பெரிய வேலையா பாக்குங்க. அந்த போனை கொடு. ஒன்னதாமா கேக்குறேன், போனை கொடு. உட்காரு மதி. மதி 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 வேண்டாம் மதி, சொன்ன கேளுமா. அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா, நீங்க எதுக்கு போனை கேக்குறீங்க? யார்கிட்டயோ எல்லாம் பேசலக்கா, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ வேணா என் போனை செக் பண்ணிக்க. அதெல்லாம் வேண்டாம். நான் எதுக்கு உன் போனை செக் பண்ணணும்? அதுக்கெல்லாம் எந்த அவசியம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் என் தங்கச்சி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. மதி, நீங்க சும்மா இருங்க. அறிவு போனை எட்டி பார்த்தது இவர் தப்பு, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டதும் தப்பு. சரி, ஒரு அக்கறையில பாத்தீங்க கேட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். அதோட விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு போனை வாங்கி பாக்குறது, கண்டபடி பேசுறதெல்லாம் என்ன பழக்கம்? மதி, கோவப்படாத மதி. மா, உங்க பொண்ணு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க. எங்க பொண்ணு பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? முதலாளினா ஆபீஸோட நிறுத்திக்கோங்க. வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்கன்னு நீங்க தானே சொல்லணும். ஐயோ மதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? இதுல வேற என்ன பொறுமையா இருக்கணும்? ஏராமூர்த்தி, வயசு பொண்ணுங்களை கவனமா கண்காணிக்கணும்னு சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா? யாரும் யாரையும் கண்காணிக்க தேவையில்ல. எல்லாருக்கும் நல்லது கெட்டது தெரியும். அவங்க லைஃப பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பாத்துக்க தெரியும். ஏன் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். அவ தப்பு பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் கண்டிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். மத்தவங்க யாரும் இவ விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம். மாமா கிட்ட என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மரியாதையோட தான் பேசிட்டு இருக்கேன். இவர் பண்ணதுதான் தப்பு. ஏங்க, விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம எதுக்குங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க? ஏதோ அவர் ஒரு அக்கறையில தான் பேசினாரு, யாரும் பெருசாக்க வேண்டாம். இதை இதோட விட்டுருங்க. இன்னுமா இதெல்லாம் அக்கறைன்னு சொல்றீங்க? விடுமா,
தயவு செய்து விட, இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். ராமூர்த்தி, உங்களுக்கு நான் பையன் மாதிரின்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜமாவே மனசார நான் சொன்னது. அறிவுமதிக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா என்னென்ன செய்வானோ அதைத்தான் நான் செஞ்சேன். அது இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. மதி சொன்னதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்? ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரோ அவ ஃப்ரெண்டு ஷர்மி கிட்ட பேசுறேன்னு அவ சொல்றா, மதியம் அதை நம்பலாம். அதுக்காக அது உண்மையா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க அவளை கொஞ்சம் விசாரிங்க, கவனமா இருங்க. நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அழுத புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எப்படிதான் என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தா, வீடு தாண்டாத பொண்ணு, அப்பா அம்மா பேச்ச தட்டாத பொண்ணுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேலை செய்யற பையனோட ஓடி போயிடும். அந்த மாதிரி இங்கேயும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசினேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஆகலன்னா சந்தோஷம் தான்மா. ராமூர்த்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார், மதி பேசுனது எதுவும் கோச்சுக்கிட்டீங்களா? ஐயா, அதனால தான் கிளம்புறீங்களா? சே, உண்மையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு ராமூர்த்தி, இப்பதான் பார்த்தேன். ரேவதி, போலாங்க, நான் வரேங்க. சரிம்மா. நடந்தது எல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். சாரிம்மா. மாமா 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 சாரி மாமா, சாரி, கோச்சுக்காதீங்க மாமா. டேய், இதை எப்படி சொல்லலாம் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? இல்ல மாமா, நான் சுரேஷ், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. உன்னை நினைச்சு மட்டும்தான் நான் இங்க வந்தேன். தெரியும் மாமா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உள்ள உன் பொண்டாட்டி அவ்வளவு பேச்சு பேசுறா, பதிலுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிற. அவ சொல்றதுக்கெல்லாம் அப்படியே சம்மதங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. அவ பேசுனதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. மதி அப்படி பேசிக்க கூடாதுதான். இத நீ உள்ள சொல்லி நான் கேட்கவே இல்லையே. ஏன் ரேவதி, நீ கேட்ட? ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை விட்டுருங்களேன். சும்மா நீங்க அதையே பேசிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு என்னமோ பண்ணட்டோன்னு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி சுரேஷ், நீ உன் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்க, நீ இருந்து என்ஜாய் பண்ண. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாமா 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 சாரி மாமா. மாமா, நான் சொல்றதுக்கு. சுரேஷ், நீ உள்ள போடா. அக்கா, என்னக்கா மாமா? உள்ள போன்னு சொன்னேன், போ. மாமா சாரி மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. அறிவு, இப்ப எதுக்கு நீ அழற? நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. எந்த பையன்கிட்டயும் பேசல. நிஜமாவே ஷர்மி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ வேணா போனை செக் பண்ணிக்கோ. நான் உன்னை சந்தேகப்படவே இல்ல அறிவு. நீ ஏதாவது பையன் கிட்ட பேசினா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. உன் லிமிட் என்னன்னு உனக்கு தெரியும்ல. அந்த நேரத்துல நான் போனை யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். நீங்க போன் யூஸ் பண்ணலனாலும் மாமா சும்மாலாம் இருக்க மாட்டாரு. வேற ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பிரச்சனையை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ரேவதி அக்காக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் அவரோட அட்வைஸ கேட்டுட்டு தான் இருக்கேன். சாரி அறிவு, அவர் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷனையும் உனக்கு கிரியேட் பண்ணிருக்க கூடாது. அவர் பண்ணதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னக்கா நீ? அவர் எப்பவுமே அப்படிதான், நல்லதுன்னு நினைச்சு எதையாவது பட்டு பட்டுன்னு பேசிடுவாரு. நீங்க நடந்ததை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. உங்க வீட்டு மாப்பிள்ளைய மதி ரொம்ப தான் பேசிட்டான். அவ தங்கச்சிக்காக தானங்க அவ பேசினா, அதையும் நாம தப்பு சொல்ல முடியாதுல்ல. சுரேஷ் மாறிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சுரேஷ் இப்ப இல்ல, மொத்தமா மாறிட்டான். நல்ல விஷயம் தானே. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, சொல்லு. அதான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன எதிர்த்து சத்தமா பேசுனீங்க, இப்ப என்ன காருக்குள்ள அப்படியே பம்மற? ஒண்ணும் இல்லங்க. உன் அண்ணனும் அண்ணியும் அந்த மதி என்ன அவமானப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சுரேஷ் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தான் பாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக மதிக்கிட்ட சண்டை போட்டிருக்கணுமா? அதுவும் அவன் அப்பா அம்மா முன்னாடி வச்சு. என்ன கேட்டா சுரேஷ் உங்களை அமைதியா இருக்க சொல்லிருக்கணும். நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி இருக்கணும். ஏய், அப்படி என்னடி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஒரு வயசு பொண்ணு யார்கிட்ட போன்ல பேசுறேன்னு விசாரிச்சா அது பெரிய தப்பா? நீங்க என்ன ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்களை எல்லாம் நல்வழிப்படுத்த பிறந்தவரா? என்னடி வாய் ரொம்ப நீளுது? தெரிஞ்ச ஒரு வீட்டு பொண்ணு யாரையாவது லவ் பண்ணா பஞ்சாயத்துக்கு போறீங்க. சொந்தக்காரன் தங்கச்சி யார்கிட்டயாவது பழகுனா கூட பழகுற பையனை அடிக்கிறீங்க. இப்ப பொண்டாட்டியோட தம்பியோட ஒய்ஃபோட தங்கச்சி, அந்த பொண்ணு யார்கிட்ட பேசுறான்னு நீங்க வேவ் பாத்துட்டு இருக்கீங்க. எது வேவ் பாக்குறனா? ஆமா, அதானே பண்ணீங்க. அந்த பொண்ணு போனை எட்டி எட்டி பாக்குறீங்க. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னதான் வீட்டுல படாத பாடு படுத்துறீங்கன்னா போற வர இடத்துல இருக்கிற எல்லாரையும் இப்படியா படுத்தணும்? ஏய், அப்படி என்னடி உன்னை நான் படாத பாடுபடுத்திட்டேன்? வேண்டாம், அந்த கதைக்குள்ள எல்லாம் போக வேணாம். இல்ல பரவாயில்ல, சொல்லு. என்ன உன் குடும்பத்தோட ஒன்ன அந்த ரங்கராட்னம் சுத்த உன்னை போக அனுப்பல, அது ஒரு கதையா எடுத்துட்டு உன்னை படாத பாடுபடுத்துறேன்னு சொல்றியா? இல்ல,
நான் புருஷனை ஒருத்தி திட்டுறா, ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, குடும்ப பொண்ணா இருந்தா அவகிட்ட சண்டைக்கு போயிருக்க வேணாம்? என் புருஷனை ஏன் இப்படி பேசுறீங்க நீ கேட்டுக்க வேணாம்? எங்க நீயும் அவங்களோட சேர்ந்து என்ன அசிங்கெல்லாம் படுத்திக்கிட்டு இருந்த? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்ணது சரியா? சரி தாண்டி. நாளைக்கே நம்ம இளவரசி வளர்ந்து பெரிய பொண்ணா ஆயிட்டா. அவ போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்கள்ல யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டா அப்ப நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? ஏண்டி என் பொண்ணு எதுக்குடி சொந்தக்காரங்க முன்னாடி போன்ல பேசிட்டு இருக்க போறா? எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் விட்டுருவனா? என் பொண்ண அடக்க ஒடுக்கமா நான் வளர்ப்பேன். அப்பா அம்மா பேச்ச தட்டாத பொண்ணா வளர்ப்பேன். உன் தம்பி பொண்டாட்டி மாதிரியும் அவ தங்கச்சி மாதிரியும் ஒண்ணு நான் என் பொண்ண வளர்க்க மாட்டேன். நீ வேணா பாரு, இந்த அறிவுமதி அறிவு கட்டு போயிட்டு எங்கேயாவது ஓடி போக போறான். எவனாவது கையாளாகாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறான். அப்புறமா அவங்க அப்பா என்கிட்ட வந்து அழுது நின்னுட்டு இருக்க போறான். சாபம் விடாதீங்க. அது சரி, இன்னொரு தடவை நீ ஏதாவது பேசுனேன்னு வையேன். சாரிங்க, நான் எதுவும் பேசல. உங்களெல்லாம் அப்படியே விட்டுறணும். அப்பதான் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கல்ல, இஷ்டத்துக்கு ஆடுவீங்கல்ல. புருஷனோட பேரு கெட்டு போகுது, குடும்பத்தோட பேரு கெட்டு போகுதுன்னு கவலையே இல்லாம இருப்பீங்க. இத பண்ணாத, தப்புன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். சொன்னவங்க எல்லாம் கெட்டவங்களா ஆயிடுவாங்க. ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போயிட்டு வர்றவங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சவங்க, உலக அறிவெல்லாம் இருக்கும். அவங்க சொல்றத கேட்டு அடக்க ஒடுக்கமா வாழ்றதுல உங்களுக்கு என்னதாடி பிரச்சனை? இந்த சொற்பொழிவை கேக்குறதுக்கு பேசாம கதவை திறந்து குதிக்கலான்னு தான் தோணுது. பிள்ளைங்களை யோசிச்சு பேசாம இருக்க வேண்டியதா இருக்கு. என்னடி அமைதியா இருக்க? நீங்க தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வர்றா, அப்படியே நான் சொன்னதைத்தான் நீ கேட்டு நடப்ப பாரு. ஏய், வர வர உனக்கு திமிரும் நக்களும் அதிகமாக்கிட்டே இருக்கு. பொறுத்து பொறுத்து பாப்ப, முடியலன்னு வைகி. ஒரு நாள் உன்னை வீட்டை விட்டு துரத்துனேன்னு வைகி, அப்ப தெரியும் உனக்கு.